ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்பியன்ஸ் கிச்சன். நல்லா கம்மன்னு சுரக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு அப்புறம் ஆப்பத்துக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ்ஷு. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா நம்ம வறுத்தரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு 5 சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துக்கலாம். பட்டை 2 துண்டு சேர்த்துக்கலாம். கல்பாசி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே வறுபட்டுடுச்சு. தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. இது கூடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைப்பு ரெடி ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. இப்போ ஒரு வானொலி அடுப்பில் வச்சுருக்கிறோம். அதில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம், அப்புறம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு இந்த சுரக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கையளவு சுரக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா இதை வந்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் அலசி நம்ம ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். இருக்கட்டும், நடுவ கலந்து கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம காய் நல்லா வெந்துடுச்சு. குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு அருமையான குழம்பு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக நம்ம பக்குவமாக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்த ஆம்பியன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.